வணக்கம் பயிற்சியாளர்களே, உங்களை வரவேற்கிறோம். இந்த பயிற்சியில் ஃபிட்டிங் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் த்ரெட்டட் காம்போனன்ட்ஸ் பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பட்டர்ஸ் த்ரெட் பற்றி அறிந்து கொள்ளலாம். மேல் அண்ட் ஃபீமேல் த்ரெட்டட் ஃபிட்டிங்களை விளக்கலாம், டூல் கிரைண்டிங்கான முக்கிய கூறுகளை விவரிக்கலாம் மற்றும் பட்டர்ஸ் த்ரெட்டட் காம்போனன்ட்டை அசெம்பிள் செய்யலாம். பட்டர்ஸ் த்ரெட் பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம். பட்டர்ஸ் த்ரெட்டில் ஒரு பக்கமானது த்ரெட்டின் அச்சுக்கு செங்குத்தாகவும் மற்றொரு பக்கமானது 45 டிகிரியாகவும் இருக்கும். டிரான்ஸ்மிஷனின் போது எங்கே அழுத்தமானது ஒரே பக்கவாட்டில் கொடுக்கப்படுகிறதோ அங்கே இந்த த்ரெட் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பட்டர்ஸ் த்ரெட்டின் பல்வேறு கூறுகளை வரைபடம் காட்டுகிறது. இந்த த்ரெட்டுகள் பவர் பிரஸ், கார்பென்ட்ரி வைசர்ஸ், கன் பிரீச்சர்ஸ், ராட்செட் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. இது பட்டர்ஸ் த்ரெட்டின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமாகும். இந்த வரைபடம் பட்டர்ஸ் த்ரெட்டின் பல்வேறு கூறுகளை காட்டுகிறது. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS இன் படி பேரிங் பிளாங்க் 7 டிகிரி சாய்வாகவும் மற்ற பகுதி 45 டிகிரி சாய்வாகவும் உள்ளது. பொதுவாக மேல் த்ரெட்ஸ் அல்லது மேல் ஃபிட்டிங்கள் அதன் அச்சுக்கு இணையான வெளிப்புற விட்டத்தில் காணப்படும் ஹெலிக்கல் க்ரூவ்ஸ் ஆகும். எடுத்துக்காட்டாக போல்ட். ஃபீமேல் த்ரெட்ஸ் அல்லது ஃபீமேல் ஃபிட்டிங்கள் அதன் அச்சுக்கு இணையான உள்விட்டத்தில் காணப்படும் ஹெலிக்கல் க்ரூவ்ஸ் ஆகும். எடுத்துக்காட்டாக நட். இன்டர்னல் த்ரெட்டிங்கை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். சிப்ஸ்களை திறம்பட வெளியேற்றுவதற்கு எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங்கை விட பட்டர்ஸ் இன்டர்னல் த்ரெட் கட்டிங் மிகவும் தேவைப்படுகிறது. சிப் வெளியேற்றம் குறிப்பாக பிளைண்ட் ஹோல்களில் ரைட் ஹேண்ட் த்ரெட்ஸ்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் உதவுகிறது மற்றும் நேர்மாறாகவும் புல் த்ரெட்டிங் உதவுகிறது. இருப்பினும் இது செருகும் இயக்கத்தின் போது அதிக ஆபத்தையும் விளைவிக்கிறது. போரிங் பார் செஷன் உள் இன்டர்னல் த்ரெட்டிங்கின் தரத்தில் வலுவான செல்வாக்கை கொண்டுள்ளது. இன்டர்னல் த்ரெட்டிங்கிற்கு 3 வகையான பார்கள் பயன்படுத்தப்படலாம். அவை அதிகபட்சம் 2 முதல் 3 வரை துளைவிட்டம் கொண்ட ஓவர்ஹாங்கில் இருக்கும் ஸ்டீல் போரிங் பார்கள், அதிகபட்சம் 5 போர் விட்டம் ஓவர்ஹாங்கில் இருக்கும் இன்டர்னல் த்ரெட்டிங் பார்கள் மற்றும் அதிகபட்சம் 5 முதல் 7 போர் விட்டம் கொண்ட கார்பைடு போரிங் பார்கள் போன்றவை ஆகும். எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் பல வழிகளில் தயாரிக்கப்படலாம். சக்கை விட்டு தொலைவில் அல்லது கருவியுடன் இணைந்து சுழல் கடிகார முள் திசையில் அல்லது எதிரெதிர் திசையில் சுழலும். த்ரெட் டர்னிங் டூல் சாதாரண அல்லது தலைகீழான நிலையில் பயன்படுத்தப்படலாம். பின்னர் சிப்களை அகற்ற உதவுகிறது. கிரைண்டிங் டூலில் உள்ள முக்கியமான கூறுகள் துல்லியமான மற்றும் பிளாங்க் கிளியரன்ஸ் மூலம் துல்லியமான த்ரெட்டிங்கான அனுமதியை வழங்குகிறது. பிளாங்க் கிளியரன்ஸ் பற்றி விரிவாக பார்ப்போம். பிளாங்க் கிளியரன்ஸ் என்பது இன்சர்ட் மற்றும் த்ரெட் பிளாங்குக்கு இடையே உள்ள கட்டிங் எட்ஜ் கிளியரன்ஸ் ஆகும். சைடு கிளியரன்ஸ் மற்றும் பிளாங்க் கிளியரன்ஸை குறிக்கும் வரைபடம் இங்கே உள்ளது. பட்டர்ஸ் த்ரெட் வெளிப்புறமாக ஹை ஆக்சில் த்ரெட்டை ஒரு திசையில் கையாள வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரூ ஆக்சிஸ் செங்குத்தாக லீட் பேரிங் த்ரெட்டுக்கு எதிரே இருக்கும். பட்டர்ஸ் த்ரெட் பெரும்பாலும் பீரங்கிகளின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஸ்க்ரூ டைப் பிரீச் பிளாக், எண்ணெய் வயல் குழாய்களில் பைப் த்ரெட் வடிவில் அதற்கு துணையாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த த்ரெட் இறுக்கமான ஹைட்ராலிக் சீலை கொடுக்கிறது. போதுமான ரேடியல் கிளியரன்ஸ் கொடுக்க டூல் ஹோல்டரில் செருகல்கள் 10 டிகிரி அல்லது 15 டிகிரி சாய்ந்திருக்க வேண்டும். உள்கருவி வைத்திருப்பவர்களுடன் இன்டர்னல் இன்சர்ட்ஸ்களை பயன்படுத்துவது முக்கியம் மற்றும் நேர்மாறாக த்ரெட் சரியான வடிவம் அடையப்படுவதை உறுதி செய்யவும். பட்டர்ஸ் த்ரெட் கூறுகளை எவ்வாறு இணைப்பது என்பதை இப்போது பார்ப்போம். இதற்கு உங்களுக்கு மேல் த்ரெட், ஃபீமேல் த்ரெட், மெஷரிங் டூல், பெஞ்ச் வைஸ் மற்றும் பேக்கிங் பீஸ் தேவை. ஜாப் சீக்வென்ஸ் பின்வருமாறு. எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் பட்டர்ஸ் த்ரெட்டை சுத்தம் செய்யும் வேலையை செய்யவும். த்ரெட் டைமென்ஷன்
பிட்ச் மற்றும் த்ரெட் ப்ரொஃபைலை சரிபார்க்கவும். மேல் த்ரெட்டின் வேலை பெஞ்ச் வைஸ் மற்றும் பேக்கிங் பீஸை பயன்படுத்தி அதை செங்குத்து நிலையில் வைத்திருப்பதாகும். ஃபீமேல் பட்ரஸ் த்ரெட்டட் காம்போனன்ட்டை கடிகார முள் திசையில் சுழற்றுவதன் மூலம் மேல் த்ரெட் காம்போனன்ட்டுடன் பொருந்துமாறு இணைக்கவும். இந்த பயிற்சியின் முடிவில் ஃபிட்டிங் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் த்ரெட்டட் காம்போனன்ட்ஸ் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இப்போது நீங்கள் பட்டர்ஸ் த்ரெட் பற்றி அறிந்து கொள்ள முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் த்ரெட்டட் ஃபிட்டிங்கை விளக்கவும், கிரைண்டிங் டூலை உள்ள முக்கிய கூறுகளை விவரிக்கவும் மற்றும் பட்டர்ஸ் த்ரெட்டட் காம்போனன்ட்ஸ்களை அசெம்பிள் செய்யவும்.